தொடர் மின்வெட்டு, காலாவதி உணவு மற்றும் மருந்து விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது என்பது உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்னிறுத்தி திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதற்கு அதிமுக மருத்துவ அணி செயலர் வேணுகோபால் எம்பி தலைமை வகித்தார். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்வதாகவும், இதனால் விவசாயம், தொழிற்சாலை, பள்ளி மாணவ மாணவிகள் பாதிப்படைவதாகவும் அதிமுகவினர் தெரிவித்தனர். காலாவதி உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இந்த மாதிரி அவல நிலையை மாற்ற வேண்டும் என்றால் அரசாங்கம் உடனடியாக ஒரு நிபுணர் குழுவை அமைத்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார், இந்த மருந்து விற்பனை எப்படி நடைபெற்றது என்பதை விசாரணை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மருந்து விற்பனையில் அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கு வாதாடுகள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகைகளை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏதோ நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது. அதனால் தான் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று சொல்கிறேன். காலாவதி பொருட்கள் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட மீனாட்சி சுந்தரத்திற்கு திமுகவினர் ஆதரவு தெரிவித்து கோர்ட்டுக்கு செல்வதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற காலாவதி பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.